வணக்கம் மை டியர் நண்பா நண்பீஸ், நான் உங்களில் ஒருவள் ஜேகே. இன்னைக்கு நம்ம ஜேகே கிரியேட்டிவிட்டியில செட்டிநாடு ஸ்டைல்ல சும்மா கமன்னு இருக்கிற ப்ரான் கிரேவி தாங்க பார்க்க போறோம். எறா தொக்கு செட்டிநாடு ஸ்டைல்ல. இது நம்ம தோசை சப்பாத்தி கூடலாம் சும்மா சூப்பரா இருக்கிற ஒரு சைட் டிஷ். இது எப்படி பண்ணலாம்னு இப்ப பாத்துருவோமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரான் கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ரானா இருந்தா சூப்பரா இருக்கும். இந்த கிரேவிக்கு நல்லா கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருங்க. ஸோ அந்த ப்ரான் இப்ப எடுத்திருக்கோம். அந்த ப்ரான்ல மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இது நம்ம மேக்னேட் பண்ண போறோம் இப்போ. ஸோ மேக்னேட்காக மஞ்சத்தூளோட உப்பு வந்து ரொம்ப சேர்க்க வேணாம், ஏன்னா நம்ம கிரேவில பண்ணும்போது சேர்ப்போம். ஸோ கொஞ்சமா வந்து இந்த ப்ரானுக்கு மட்டும் தேவையானது உப்பு சேர்த்துக்கலாம். அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இதோட கர்டு தயிர் இருக்கு இல்லையா? ஸோ தயிரும் வந்து ஒரு ஸ்பூன்ல இருந்து ஒரு 2 ஸ்பூன் கொஞ்சமா போட்டா போதும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா மேக்னேட் தான் பண்ண போறோம். அதாவது கொஞ்சம் நல்ல ஊறணும், இது அப்பதான் அந்த கிரேவிக்கு நல்லா இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே சும்மா ஒரு பெரட்டிட்டு அப்படியே ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து அதை நம்ம சைட்ல வச்சுட்டா போதும். மீன்வைல் நம்ம வந்து கிரேவிக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இந்த மேக்னேட் பண்ணிருக்கிற ப்ரான்ஸை வந்து அதுல நம்ம ஆட் பண்ண போறோம். இது தனியா பொரிக்க போறதெல்லாம் கிடையாது, அப்படியே இந்த மசாலாஸ் எல்லாமே வந்து அதுல வந்து இறங்கட்டும். ஸோ இது செட்டிநாடு ஸ்டைல் அப்படின்றதுனால மண் சட்டியில பண்ணிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரை ரோஸ்ட் பண்றதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியா, ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போறோம், எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம். அது கூட கொஞ்சம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமா சோம்பு, வாசத்துக்காக சோம்பு, ஒரு சின்ன சைஸ் பட்டை, அவ்வளவுதான், குட்டியா பட்டை எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு 15 இருந்து 20 கருவேப்பிலை இலைங்க தான் ரொம்ப இதுக்கு வேணும், மெயின் இதுக்கு நல்ல வாசம் கொடுக்கறதுக்கு. அதோட வந்து காஞ்ச மிளகாய், ஒரு 4 இருந்து 5 காஞ்ச மிளகாவையும் சேர்த்துக்கணும். இது எல்லாமே எண்ணெய் எதுவுமே சேர்க்காம அப்படியே ட்ரையா நம்ம வந்து ரோஸ்ட் பண்ண போறோம். ஸோ ஃப்ளேமை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமே வச்சுட்டு, மண் சட்டின்றதுனால நல்லாவே வந்து ஹீட் வந்து எல்லா சைடுமே இதுக்கு ஈவனா ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். ஸோ கொஞ்சம் நம்ம அப்படியே வந்து இதை வந்து வறுத்து எடுத்துட்டா போதும். இதை வறுத்துட்டு இதை அப்படியே மிக்ஸி ஜார்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா சூடெல்லாம் ஆறின பிறகு அதை வந்து நம்ம நல்லா போட்டு மிக்ஸி ஒரு அடிச்சு எடுத்துக்குவோம். ஸோ மீன்வேல் நம்ம கிரேவி ரெடி பண்ணிடலாம். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிட்டா சூப்பரா இருக்கும் கிரேவிக்கு. ஸோ அதே கடாயில வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிட்டு, நல்லெண்ணெயில காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், ஸோ இது 3 தான் ஃபர்ஸ்ட் போடுறோம். நம்ம வந்து இதுல வந்து ஜீரகம், மிளகு அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கல. எண்ணெயில காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, இந்த நல்ல பொடியா நறுக்கின வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் வந்து 2 எடுத்துக்கிட்டா போதும். இது நல்லா வதக்குங்க. வதக்கும் போது நம்ம உப்பு சேர்த்து வதக்குவோம் இல்லையா? அந்த மாதிரி உப்பு சேர்த்து வதக்கியாச்சு. இது கூட ஒரு தக்காளி, கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி 1 போதும். இதுவும் சேர்த்து நல்லா பெரட்டணும். நம்ம வந்து ரொம்ப கிரேவியா எடுக்க போறது இல்ல, ஒரு செமி கிரேவியா தான் எடுக்க போறோம். ஸோ இந்த ப்ரொபோர்ஷன் வந்து அது கரெக்டா இருக்கும். 2 வெங்காயம், 1 தக்காளி சேர்த்தா போதும். ஸோ இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து நம்ம வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டா போதும். ஆல்ரெடி நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ப்ரான் கூட நம்ம ஆட் பண்ணிருக்கோம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் மேக்னேட் பண்ணும்போது ரொம்ப அந்த மசாலா ஸ்மெல் வந்துடும். கொஞ்சமா நம்ம ஆட் பண்ணிட்டாலே போதும். ஸோ அது எல்லாமே வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மேக்னேட் பண்ணி வச்சிருக்கிற ப்ரானை வந்து அதுல ஆட் பண்ணிடணும். ஸோ இதை ஆட் பண்ணிட்டு இதை சும்மா லைட்டா ஒரு பெரட்டி விட்டுருங்க. இதுல வந்து நம்ம அரைச்சு வச்சிருக்கிற அந்த மசாலாவை வந்து சேர்க்க போறோம். மசாலாவை நல்ல பொடியா அரைச்சு வச்சுக்கோங்க. ஸோ அந்த பொடியை தான் நம்ம இது கூட வந்து சேர்க்க போறோம். ஸோ இப்போ இந்த மசாலா வந்து இந்த பதத்துக்கு நம்ம நல்லா பவுடரியா அரைச்சு வச்சிருக்கோம். அதை இதுல சேர்த்துட்டு ஒரு பெரட்டி விட்டுறலாம். இதுவே நம்மளுக்கு வந்து காரமா தான் இருக்கும். இதுக்கு மேல உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நீங்க மிளகாத்தூள் சேர்த்தா போதும், வேற எதுவும் சேர்க்க வேண்டாம். சும்மா ஒரே 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்கணும். ஸோ சேர்த்துட்டு இதோட கலர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த டெக்ஸ்சர்ல தான் இருக்கும், ஏன்னா நம்ம வந்து நிறைய பெப்பர்லாம் சேர்த்ததுனால. ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து பெரட்டி விட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி ஊத்துனா போதும். கடாய் வந்து குழியா இருக்கிறதுனால உங்களுக்கு தண்ணி அதிகமா தெரியுது. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊத்துனா போதும். அந்த தண்ணி எல்லாம் நல்லா சுண்டின உடனே சூப்பரா கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ஸோ இதுக்கு மேல வந்து நம்ம கருவேப்பிலை போட்டு கார்னிஷ் பண்ணி நம்மளோட ப்ரானை வந்து சர்வ் பண்ண வேண்டியதான். ஸோ இந்த அளவுக்கு எங்களோட செட்டிநாடு ஸ்பெஷல் கிரேவி ரெடி, ப்ரான் கிரேவி ரெடி. நீங்க உங்க வீட்டுல இந்த செட்டிநாடு ஸ்டைல் ப்ரான் கிரேவி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். அன்டில் தென், தன்யவாத். நான் உங்களில் ஒருவள் ஜேகே.